திருச்சி கிழக்கு ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிக அளவில் இருக்கு. ஏன்னா 30 ஆண்டு காலம் பதவிகளில் இருந்து விட்டு இந்த முறை எம்எல்ஏ கூட இல்லை அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியாத ஒரு நிகழ்வாக தான் இருக்கு. ஏன்னா கலைஞர் கருணாநிதி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய வாழ்நாளில் அரசியல் களத்தில் தோல்வி காணாத சட்டமன்ற உறுப்பினர். இப்போ எம்எல்ஏ பதவி கூட இழந்து இருக்கிறதுனால ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க, கட்சி பதவியில் இருந்தாங்க. பட் பாத்தீங்கன்னா இப்போ சட்டமன்றத்திலேயே நுழைய முடியாத ஒரு சூழல் இருந்துட்டு இருக்கு. விஜய்க்கு எதிராக நம்ம தோல்வி கண்டுட்டோம் அப்படின்னு ஒரு விரக்தி இருக்கு. அதனால அவங்க குடும்ப உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் சரி, இந்த விரக்தியில இருந்து ஸ்டாலின் அவர்களை மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினராக தேர்தலில் வெற்றி பெறணும், சட்டமன்றத்துக்குள்ள நுழையணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருந்துட்டு இருக்கு. ஸ்டாலின் அவர் சட்டமன்றத்துக்குள்ள போறாங்களா போகலையா, வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய அளவில் இருந்துட்டு இருக்கு. இந்த தொகுதியிலையும் நாம தோல்வி கண்டால் தன்னுடைய அரசியல் பயணமே முடிவடைகிறது அப்படிங்கிற நிலைக்கு வந்துருவாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு விரக்தியில தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ கட்சி மட்டத்தில் கூட மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடத்தும் போது கூட இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கோப கனலை ஸ்டாலின் அவர்கள் அங்க கக்கி இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு டோஸ் விட்டுருக்காங்க. ஸோ பாத்தீங்கன்னா நீங்க வேலை செய்யாத மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே நீங்களா விளைவிக்கங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்படின்னா திருச்சி கிழக்கை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் வெற்றி பெற்ற சட்டமன்ற தொகுதி 2 தொகுதியில் வெற்றி பெற்றாங்க, பெரம்பூர், திருச்சி கிழக்கு. அப்போ திருச்சி கிழக்கை பொறுத்த வரைக்கும் ரிசைன் பண்ணினாலும் அது முதல்வர் விஜய் அவர்களுடைய சொந்த தொகுதியாகத்தான் பார்க்கப்படும். அப்போ இந்த தொகுதியில் ஸ்டாலின் அவர்கள் அங்கே போட்டிடுறாங்க அப்படின்னா தாவேகா யாரு எங்க களத்தில் நிறுத்த போறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று அரியணையில் அமர்ந்து சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல் இந்த இடைத்தேர்தல் அப்படின்னு அமைய போகுது. இந்த திருச்சி கிழக்கை பொறுத்த வரைக்கும் 2 கட்சிகளுக்கும் இடையிலேயே ஒரு வாழ்வா சாவா அப்படிங்கிற நிலையில தான் இந்த தேர்தல் களம். அவர்களுக்கும் ஒரு பிரஸ்டீஜ் சம்பந்தப்பட்ட ஆட்சி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். என்ன காரணம் அப்படின்னா, தோல்வியே காணாத நிலையில தன்னுடைய பயணம் இருக்கணும் அப்படிங்கிற நிலையில தான் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும், முதலமைச்சர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் வியூகம் அமைச்சு போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ குழந்தைகளை டார்கெட் பண்ணி குடும்பத்தில் யார் சொன்னா கேட்பாங்க, அப்போ குழந்தைகள் சொன்னா கேட்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைகளை டார்கெட் பண்ணி அவங்க கேம்பெயினை கட்டமைச்சாங்க. இது கட்டமைக்கப்பட்டது மெயினாக இன்ஸ்டாகிராம் மூலம் கட்டமைச்சாங்க. 5 வயசு குழந்தைகள் கூட அவங்க அப்பா அம்மாவுடைய மொபைலை பார்த்து இன்ஸ்டாவில் ரீல்கள் பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கிறதுனால இது பெரிய அளவில் ரீச் ஆயிடுச்சு. இந்த விஷயத்துல தான் திமுக கோட்டை விட்டுட்டாங்க. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு நெல்லை சிவா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். விஜய் அவர்கள் 2 தொகுதிகளில் நின்று ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. அது திருச்சி கிழக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த திருச்சி கிழக்குல இடைத்தேர்தலில் ஸ்டாலின் அவர்களை போட்டியிட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி தெற்கு தொகுதியினுடைய மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கதா, அதையும் அந்த ஒரு தீர்மானத்தை முன்னாள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சதுனால அவங்க கட்சியினர் இந்த முடிவை எடுத்திருக்காங்க. பட் இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை. இப்போ ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்டால் அந்த திருச்சி கிழக்கினுடைய நிலவரங்கள் எப்படி இருக்கு? அதாவது பாத்தீங்க அப்படின்னா, நீங்க கேட்ட கேள்வி இன்னும் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல அப்படின்னீங்க. ஆனா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அப்போ இப்போ எம்எல்ஏ பதவி கூட இழந்து இருக்கிறதுனால ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க, கட்சி பதவியில் இருந்தாங்க. பட் பாத்தீங்கன்னா இப்போ சட்டமன்றத்திலேயே நுழைய முடியாத ஒரு சூழல் இருந்துட்டு இருக்கு. 30 வருஷம் வெற்றி தான். 30 வருஷம் தொடர் வெற்றிகளை ஈட்டிய ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த முறை சட்டமன்றத்துக்குள்ளேயே நம்ம நுழையலையே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விரக்தியில தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ கட்சி மட்டத்தில் கூட மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடத்தும் போது கூட இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கோப கனலை ஸ்டாலின் அவர்கள் அங்க கக்கி இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு டோஸ் விட்டுருக்காங்க.
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேலை செய்யாத மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே நீங்களா முன் வந்து விளைவிக்கங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்படின்னா வேலை செய்யாதவங்கலாம் அடுத்து 20 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. 20 நாளைக்குள்ள ரிப்போர்ட் வரும், ரிப்போர்ட்டை பார்த்துட்டு பேசுகிறேன் அப்படின்னா வேலை செய்யாதவங்களை எல்லாம் வந்து அடுத்து நாங்கள் அனுப்ப போகிறோம், ஒன்று நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு கிளம்புங்க, இல்லை நாங்கள் அனுப்ப போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணாங்க. ஆனால் இந்த மாதிரி கடந்த காலங்களில் சொன்னதும் இல்லை, இந்த அளவுக்கு கோபப்பட்டு சொன்னது கிடையாது. இது முதல் முறையான ஒரு மிகப்பெரிய ஒரு கோபம், ஸ்டாலின் அவர்களுடைய கோபம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அரசியலை பொறுத்த வரைக்கும் டீ கடைகளில் பேசினது போதும், சோசியல் மீடியாக்களில் பேசுங்க அப்படின்னா சீனியர்கள் எல்லாமே ஓரங்கட்டப்பட போகிறாங்க, டெக்னாலஜி வைஸாக டெவலப் ஆகாதவர்கள். ஏன்னா டீ கடைகளில் தான் போய் பேசியிருக்காங்க, தெரு முனைகளில் தான் போய் பேசியிருக்காங்க. சோசியல் மீடியாக்களில் நீங்கள் கோட்டை விட்டுட்டீங்க. தமிழக வெற்றி கழகம் சோசியல் மீடியாவை பயன்படுத்தி பெரிய அளவில் இறங்கி அடிச்சுட்டாங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா தாவேகா சைடில் இருந்து மிகப்பெரிய அளவில் ஒரு டீம் செட் பண்ணப்பட்டு அந்த டீம் வந்து இந்த விஷயத்தை குழந்தைகள் மத்தியில் பெரிய அளவுக்கு எடுத்துகிட்டு போனாங்க, குழந்தைகள் மத்தியில் கொண்டு ரீச் பண்ணாங்க. ஏற்கனவே விஜய் அவர்களுக்கு குழந்தைகள் ஏற்கனவே சினிமா மூலமாக பிரபலமான ஒரு ஃபேஸ் அப்படிங்கிறதுனால அப்போ குழந்தைகளை டார்கெட் பண்ணி குடும்பத்தில் வந்து யார் சொன்னால் கேட்பாங்க, அப்போ குழந்தைகள் சொன்னால் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைகளை டார்கெட் பண்ணி அவங்க கேம்பெயினை வந்து கட்டமைச்சாங்க. இது கட்டமைக்கப்பட்டது மெயினாக வந்து இன்ஸ்டாகிராம் மூலம் கட்டமைச்சாங்க. 5 வயசு குழந்தைகள் கூட அவங்க அப்பா அம்மாவுடைய மொபைலை பார்த்து இன்ஸ்டாவில் வந்து ரீல்கள் பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கிறதுனால இது பெரிய அளவில் ரீச் ஆயிடுச்சு. இந்த விஷயத்துல தான் திமுக வந்து கோட்டை விட்டுட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்காக ஒரு ஐடி விங்ஸ் பல கம்பெனிகள் இருந்து செயல்பட்டாலும் மாவட்ட செயலாளர்கள் தலைமையிலுமே மிகப்பெரிய ஒரு ஐடி விங்ஸ்கள் இருந்து செயல்படணும் அப்படிங்கிறது தான் இன்டைரக்டா மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா நீங்களும் ஒரு ஐடி விங்ஸை வச்சு மாவட்டம் தோறும் மாவட்ட செயலாளர்கள் கண்ட்ரோலில் வச்சு செயல்படுங்க. கட்சியை வந்து இங்க இருந்து கட்சி தலைமையிடத்துல இருந்து மட்டும் கிடையாது, இந்த சோசியல் மீடியாக்கள் வந்து அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் அந்தந்த மாவட்டத்தில் வச்சு செயல்படுங்க அப்படிங்கிற கருத்துக்களையும் முன் வச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு. இதுல வந்து நீங்க கேட்டது போலதான் திருச்சி கிழக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிக அளவில் இருக்கு. ஏன்னா 30 ஆண்டு காலம் பதவிகளில் இருந்து விட்டு இந்த முறை வந்து எம்எல்ஏ கூட இல்லை அப்படிங்கிறத வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு நிகழ்வாக தான் இருக்குது. ஏன்னா கலைஞர் கருணாநிதி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய வாழ்நாளில் அரசியல் களத்தில் தோல்வி காணாத சட்டமன்ற உறுப்பினர், 12 முறை எம்எல்ஏ. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்து களம் கண்ட போது கூட கலைஞர் கருணாநிதி அவர்கள் வெற்றி வாகை தான் சூடினாங்க. எதிர்கட்சி தலைவராக எம்ஜிஆருக்கு எதிராக எதிர்முனையில் கலைஞர் அவர்கள் தான் அமர்ந்திருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜிஆருக்கு எதிராகவே வெற்றி வந்த கலைஞர், அவருடைய கட்சி, அவருடைய குடும்பம், அவருடைய வாரிசை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு எதிராக நம்ம தோல்வி கண்டுட்டோம் அப்படின்னு ஒரு விரக்தி இருக்கு. அதனால வந்து அவர் குடும்ப உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் சரி இந்த விரக்தியில இருந்து ஸ்டாலின் அவர்களை மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினராக தேர்தலில் வெற்றி பெறணும், சட்டமன்றத்துக்குள்ள நுழையணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருந்துட்டு இருக்கு. ஸ்டாலின் அவர் சட்டமன்றத்துக்குள்ள போறாங்களா போகலையா, வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பெரிய அளவில் இருந்துட்டு இருக்கு. அதனால வந்து திருச்சி கிழக்கு வந்து கடந்த முறையும் திமுக கூட்டணி, இன்னைக்கோ இறுதியராஜ் வெற்றி பெற்ற தொகுதி தான். திமுகவுக்கு சிறுபான்மையினர் வாக்குகளும் பெருவாரியாக இருக்கக்கூடிய தொகுதி தான். அதனால வந்து திருச்சி கிழக்குல இப்போ 6 மாத காலத்துக்குள்ளார அங்கே இடைத்தேர்தல் வரப்போகுது. அப்போ ஸ்டாலின் அவர்கள் அங்கே போட்டியிட்டு வெற்றி பெற வைக்கலாம். ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு நுழைந்தால் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் இடையில கடுமையான சட்டமன்ற விவாதங்கள் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா ஸ்டாலினுடைய எக்ஸ்பீரியன்ஸ், மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், சட்டமன்றத்தில் பெரிய அளவில் விஷயங்களை எடுத்து செல்லலாம். அதான் சார், அந்த இடத்துல நான் ஒரு கேள்வி, ஒருவேளை ஜெயிச்சு சட்டமன்றம் போனாலும் விஜய் முன்னாடி இவர் அமர்றதுக்கு இல்லை பேசுறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குமா அப்படிங்கிறதே ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா விஜயினுடைய எக்ஸ்பீரியன்ஸும் இவருடைய எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு, மார்ஜினுமே ரொம்ப அதிகம். ஸோ அப்படி இருக்கிறப்ப அது எப்படி நடக்கும்? ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் சட்டமன்றத்தில் பார்த்துருக்கோம், ஜெயலலிதா சிஎம்மாக இருந்தால் கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்துக்கு வரமாட்டாங்க, கலைஞர் அவர்கள் சிஎம்மாக இருந்தால் ஜெயலலிதா அம்மையார் வந்து சட்டமன்றத்துக்கு வரமாட்டாங்க. ஒரு ரொம்ப ரேராக தான் நடக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் இதுவும் எப்படி நடக்குங்கிற ஒரு கேள்வி வருது. இல்லை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்தில் ரூலிங் பார்ட்டியாக வந்து சட்டமன்றம் நடத்தும் போது கூட சில முக்கியமான நிகழ்வுகளுக்கு ஜெயலலிதா சட்டமன்றத்தில் நுழைஞ்சு சிங்கம் மாதிரி அதிரடியாக பேசிய நிகழ்வுகள் நாம பார்த்துருக்கோம். அப்போ ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்துக்கு வரலைன்னாலும் தேவையான நேரத்தில் குறிப்பிட்ட நாட்களில் சட்டமன்றத்தில் நுழைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. என்ன வாய்ப்புகள்னா நுழைஞ்சு பேசுவாங்க, முக்கியமான நிகழ்வுகள், மக்கள் பிரச்சனைகள் அதிரடியான மாறுவதற்காக சட்டமன்றம் மாறுவதற்கான சூழல்ல செயல்படுவாங்க. அதனாலதான் அங்கே வெற்றி பெறணும் அப்படிங்கிற நிலையில இருந்துட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் தோல்வியும் வெற்றியும் சகஜமான ஒரு விஷயம் தான். இன்னைக்கு சபாநாயகராக அமர்ந்திருக்கக்கூடிய ஜேசிடி பிரபாகர் அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த கட்சியிலிருந்து வந்தாங்க அப்படின்னு தெரியும். அந்த கட்சி சார்பாக முதலமைச்சராக இருந்தவங்க, அந்த கட்சி சார்பில் அவருக்கு சீனியராக இருந்தவங்க எல்லாமே இப்போ சட்டமன்றத்தில் கைகட்டி தான் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அரசியலில் நடக்கக்கூடிய நிகழ்வு தான். அதற்காக வந்து இப்போ வந்து அந்த கட்சியில் இருந்தவங்க இல்லை நான் சட்டமன்றத்துக்கு வரமாட்டேன், இல்லை சட்டமன்றத்தில் உட்கார மாட்டேன், ஸோ அந்த நிகழ்வுகள் எதுவுமே கிடையாது, வந்துகிட்டு தான் இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன விஷயம் அப்படின்னா
திருச்சி கிழக்கை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் வெற்றி பெற்ற சட்டமன்ற தொகுதி 2 தொகுதியில் வெற்றி பெற்றாங்க, பெரம்பூர், திருச்சி கிழக்கு. அப்போ திருச்சி கிழக்கை பொறுத்த வரைக்கும் ரிசைன் பண்ணினாலும் அது வந்து முதல்வர் விஜய் அவர்களுடைய சொந்த தொகுதியாகத்தான் பார்க்கப்படும். அப்போ இந்த தொகுதியில் ஸ்டாலின் அவர்கள் அங்கே போட்டிடுறாங்க அப்படின்னா தாவேகா வந்து யார் எங்க களத்தில் நிறுத்த போறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று அரியணையில் அமர்ந்து சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல் இந்த இடைத்தேர்தல் அப்படின்னு அமைய போகுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடைத்தேர்தல் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு தேர்தல். கிருஷ்ணனை நிறுத்த போறதாவும் ஒரு கேள்வி இருக்கு. நிறுத்த போதா ஒரு டாக் போயிட்டு இருக்கு, சகாயம் ஐஏஎஸ் நிறுத்த போதா டாக் போயிட்டு இருக்கு. ஆனா வந்து இந்த தேர்தலை பொறுத்த இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் முதல்வர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தனி கவனம் செலுத்துவாங்க. என்ன காரணம் அப்படின்னா முதல்வராக அரியணையில் அமர்ந்து சில வாரங்கள் மாதங்களுக்குள்ளார சந்திக்கக்கூடிய தேர்தல் அப்படிங்கிறதுனால தன்னுடைய முதல்வர் பணியில இந்த முதல்வராக இருந்து ஆட்சி செய்த காலகட்டத்தில் மக்கள் எந்த அளவுக்கு அங்கீகரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணக்கூடிய ஒரு தேர்தலா இந்த தேர்தல் அமையும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகமும் அவ்வளவு சுலபமாக இந்த தொகுதியை எடுக்க மாட்டாங்க, மிக பெரிய அளவில் எடுத்தான் களமாடுவாங்க. அப்போ கேண்டிடேட் தேர்வா இருக்கட்டும், அங்க வந்து பிரச்சாரங்களா இருக்கட்டும், இப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட இடங்களுக்கு தான் பிரச்சாரத்துக்கு போனாங்க. 2026 தேர்தலில் தெரியும், குறிப்பிட்ட இடங்களுக்கு தான் போனாங்க. நிறைய இதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க, போக முடியாம போயிருச்சு. ஸோ இதுக்கே வந்து மிகப்பெரிய விமர்சனங்களை முன்வைத்தாலும் குறிப்பிட்ட இடங்களுக்கு பிரச்சாரத்துக்கு சென்று இந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்காங்க. அப்போ வந்து இந்த இடைத்தேர்தல் அப்படிங்கும் போது முதலமைச்சராக விஜய் அவர்கள் அங்க பிரச்சாரம் மேற்கொள்ள போறாங்க. அப்ப தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப அமைச்சரவையில 9 பேர் தேர்வு செய்யப்பட்டாலும் விலாகா ஒதுக்கப்படல, மற்ற அமைச்சர்கள்லாம் உள்ள வர போறாங்க. அமைச்சர் படையை அங்க இறக்குவாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் பெருமளவில் அங்க இறங்குவாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா திருச்சி கிழக்கை பொறுத்த வரைக்கும் நாம கடந்த காலத்துல சந்தித்த இடைத்தேர்தல்களை விட மிக பெரிய அளவில் நடக்கக்கூடிய ஒரு தேர்தலாக தான் நம்ம பார்க்க முடியும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து விஜய் அவர்களுக்கும் ஒரு பிரஸ்டீஜ் சம்பந்தப்பட்ட ஆட்சி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். என்ன காரணம் அப்படின்னா தோல்வியே காணாத நிலையில தன்னுடைய பயணம் இருக்கணும் அப்படிங்கிற நிலையில தான் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் வியூகம் அமைச்சு போய்கிட்டு இருப்பாங்க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொந்த தொகுதி கொளத்தூர்ல மண்ணை கவிட்டோம், இந்த தொகுதியிலையும் நாம தோல்வி கண்டால் தன்னுடைய அரசியல் பயணமே முடிவடைகிறது அப்படிங்கிற நிலைக்கு வந்துருவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர் தோல்வி கண்டதற்கு திமுக தலைமையில பெரிய சலசலப்பு வெளிப்படையாக எழலைன்னாலும் ஆனா கட்சி மட்டத்தில் டாக் போய்கிட்டு தானே இருக்கு. ஏன்னா நாம கூட ஜெயிச்சிட்டோம், ஆனா சொந்த தொழில தலைவர் கூட ஜெயிக்கலை அப்படிங்கிற டாக் போய்கிட்டு தான் இருக்கு. அப்ப இந்த இடைத்தேர்தலையும் ஸ்டாலின் அவர்களை வெற்றி பெறலை அப்படின்னா அப்போ அவருடைய அரசியல் பயணம் கேள்விக்குறியான ஒரு சூழலுக்கு போய்கிட்டு இருக்கு. இப்பவுமே எதிர்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வரப்பட்டுட்டாங்க. கடந்த காலத்தில் ஆட்சியில இருக்கும் போது முதல்வராக வர வேண்டும் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்டதாகவும் குடும்பத்துக்குள்ள சில பிரச்சனைகள் நடந்ததாக கூட சொல்லப்பட்டது, சில ஊடகங்கள்ல செய்திகள் வெளியாகி இருந்தது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்படியான நெருக்கடி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஸ்டாலின் அவர்கள் அங்க களத்தில் இறங்கினால் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு தான் அங்க களத்தில் இறங்குவாங்க. தமிழக வெற்றி கழகம் இந்த தொகுதியில வந்து நாம வெற்றி பெற்றாகணும், ஆட்சியில் அமர்ந்த பிறகு சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல், தோல்வி காணாமல் நம்முடைய ஆட்சியை 5 ஆண்டுகளுக்கு எடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற நிலையில் தான் பயணம் இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த திருச்சி கிழக்கை பொறுத்த வரைக்கும் 2 கட்சிகளுக்கும் இடையிலேயே ஒரு வாழ்வா சாவா அப்படிங்கிற நிலையில தான் இந்த தேர்தல் களம் போகும் அப்படிங்கிறத நாம இப்ப முன்கூட்டியா யூகிக்க முடியும். அந்த அடிப்படையில் தான் இந்த திருச்சி கிழக்கு இருக்கும். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு நன்றி சார். நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714